வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. எல்லோருக்கும் அருமையான மாலை வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? சந்தோஷமாக இருக்கீங்களா? எல்லோரும் ஒரு வேளை இந்த எம்சிஓவில் வேலைக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. இப்பொழுது ஒரு சிலர் ஈஸி டு கோ. ஹாய் யுவராணி. ஓகே, வெரி குட் ஈவினிங் டு எவ்ரிபடி. இந்த அருமையான மாலை வேளையில் இந்த பகிர்வு ஒரு முக்கியமான பகிர்வு, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பகிர்வு என்று நான் நினைக்கின்றேன். இந்த ஒரு வார காலமாக நாம் பார்க்கின்றோம், போகிற இடத்திற்கெல்லாம் நீங்கள் ஜேபிஎனுக்கு போக வேண்டுமோ அல்லது அரசாங்க அலுவலகத்துக்கு போகும் பொழுதோ அல்லது நீங்கள் தனியாக ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸுக்கு போகும் பொழுதோ அல்லது சிஐபி பேங்குக்கு போகும் பொழுதோ, பல பேங்குக்கெல்லாம் நீங்கள் போகும் பொழுது, எல்லா பேங்குக்கும் போகும்பொழுது என்ன செய்கிறாங்கன்னு சொன்னால், உங்களுடைய ஃபோனில் என்ன செய்கிறாங்க, தி ஆஸ்கிங் டு கியூஆர் கோட். என்ன செய்கிறாங்க, கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இந்த கியூஆர் கோட்டை நீங்கள் ஸ்கேன் பண்ண பிறகு உங்களுடைய பர்டிகுலர்ஸ் பூரா அவங்க எடுத்துக்கிறாங்க. ஸோ வாட் தே கோயிங் டு டூ த நெக்ஸ்ட், இந்த டாட்டா அவ்வளோ ஸ்ட்ராங்கான டாட்டா இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். காரணம், என்னுடைய வேலை செய்யக்கூடிய என்னுடைய நண்பர், என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்யக்கூடிய நண்பர், அவரை நான் சிஐபி பேங்க் அனுப்பியிருந்தேன். அப்போ அவர் அந்த கியூஆர் கோட்டை ஸ்கேன் பண்ணிவிட்டு அவர் போனார் நேற்று. இன்றைக்கி காலையில் அவருடைய இமெயில், அவருடைய ஃபேஸ்புக், அவருடைய வாட்ஸ்அப் எல்லா பாஸ்வேர்டும் அவர் அனுப்பியிருக்காரு. உங்களுடைய பாஸ்வேர்டு எல்லாம் எனக்கு தெரியும், ஸோ அவருடைய இமெயிலையும் ஹேக் பண்ணிவிட்டு, இந்த இமெயிலெலாம் நீ தவறாக உபயோகப்படுத்தியிருக்கிற, யூடியூப்பில் இதெல்லாம் பார்த்துருக்கிற அப்படின்னு சொல்லி அவரை மிரட்டியிருக்காரு. அந்த இமெயிலை நான் பார்த்தேன். ஸோ எல்லாம் பேசிட்டு, நான் இதை வெளிப்படுத்த போகிறேன், எனக்கு நீ 2000 வெள்ளி கொடுக்கணும், பிட்காயின் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மெயில் வந்திருக்கு. நேற்றைய தினத்தில் 2 மணிக்கு சிஐபி பேங்கில் போயிட்டு நம்ம இந்த கியூஆர் கோட்டை நம்ம ஆட் பண்ணிவிட்டு நம்ம உள்ளே போயிட்டோம். ஸோ அதுக்கு பிறகு தான் இது நடந்திருக்கு, அப்படி தான் சொல்லுவேன். அதனால் தயவு செய்து என்ன செய்யுங்க, இந்த கியூஆர் கோட்டு கொண்டு போய் உங்கள் ஃபோன் மொபைலில் கொடுத்து என்ன செய்யாதீங்க, தயவு செய்து ரீடிங் எடுத்துடாதீங்கன்னு சொல்ல வரேன். நோ மேட்டர் வாட், நீங்கள் என்ன செய்யுங்க, அங்கே புத்தகம் போட்டிருக்கிறாங்க, கியூவில் நின்று அந்த புத்தகத்தை நீங்கள் எழுதிட்டு உங்களுடைய ஐசி நம்பரு, உங்களுடைய டெம்பரேச்சர் என்ன செய்யுங்க அதில் எழுதிட்டு போங்க. ஈவன் தோ நீங்கள் ஃபாஸ்ட் கியூவில் நீங்கள் போகணுன்னு நினைக்கலாம், இந்த மாதிரி QR கோட் கொடுத்துட்டு எளியாக போகலான்னு. இஸ் வெரி மச் டேஞ்சரஸ் பிகாஸ் they take away all your information from there immediately. அந்த லிங்க்கு அவ்வளோ ஒரு ஸ்ட்ராங்கான லிங்க் அவங்க வச்சுருக்காங்க. they pull back all your information from your phone. ரொம்ப ஸ்டைலாக போயிட்டு என்ன பண்ண வேண்டாம், நம்ம அந்த கியூஆர் கோட் என்ன செய்யாதீங்க, ஸ்கேன் பண்ணிடாதீங்க ப்ளீஸ், சரிங்களா? ஒருவேளை யாருக்கும் கியூஆர் கோட் தெரியாமல் இருக்கலாம், அப்படின்னாக்கா உங்களுக்கு தெரியும், ஒரு மாதிரி படங்கள் இருக்கும் இல்லைங்களா, வரைபடம் மாதிரி இருக்கும், ஓவியம் மாதிரி இருக்கும் வித் ஆல் த லைன்ஸ். ஸோ அதை கொண்டு போய் காமிக்காதீங்க தயவு செய்து. அவங்க வச்சிருக்கிறாங்க, அங்கே டேபிள் மேலே இருக்குது. கேமரா மட்டும் கொண்டு போய் என்ன செய்கிறாங்க, உங்கள் கேமரா மட்டும் ஆன் பண்ணிவிட்டு அதை ஸ்கேன் பண்ணணும். அந்த கியூஆர் கோட் அவங்க வச்சிருக்கிறாங்க, நீங்கள் கேமராவை தான் என்ன செய்வீங்க, ஆன் பண்ணி அந்த கியூஆர் கோட்டு மேலே ஸ்கேன் பண்ணுவீங்க. ஜஸ்ட் அந்த ஃபோட்டோ காமிச்சாலே இது ஆட்டோமேட்டிக்லி உங்களுடைய இன்ஃபர்மேஷன் அது உள்ளே போயிடுது. ஸோ உங்கள் நம்பரும் அதில் கேப்சர் பண்ணிக்குது. அதனால தான் தி ஆஸ்ட். அதனால் எங்கேயுமே நீங்கள் போனாலும் தயவு செய்து எங்கெல்லாம் கியூஆர் கோட் இருக்கோ நீங்கள் என்ன செய்யாதீங்க, உங்களுடைய ஃபோன் எடுத்து ஸ்கேன் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. பிகாஸ் தே ஆல்ரெடி கலெக்ட் ஆல் யுவர் இன்ஃபர்மேஷன்ஸ். ப்ளீஸ், எங்கே ரொம்ப கடைகளில் நம்ம பார்க்குறோம் தெரியுங்களா, தி ஆஸ்ட் புட் ஆஃப் த நீங்கள் போய் என்ன செய்யலாம், அங்கே ஸ்கேன் பண்ணலாம். அவங்க தனியாக ஆப்ஸ் வச்சுருந்தா பரவாயில்ல, அந்த ஃபுட்டுக்குள்ளே ஆப்ஸ் இருந்தால் பரவாயில்ல. இந்த மாதிரி ஜெனரல் லைனில் போய் என்ன செய்யாதீங்க, தயவு செய்து உங்களுடைய கேமரா வைத்து அங்கே இருக்கிற அந்த கியூஆர் கோட்டை போய் ஸ்கேன் பண்ணாதீங்க. இதுதான் என்னுடைய பணிவான ஒரு வேண்டுகோள். ஆகவே இதுதான் இந்த செய்தி. ஆகவே புரிந்து கொள்ளுங்கள், விளங்கி கொள்ளுங்கள், உங்களுடைய நண்பரிடத்தில் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.